அந்த இடத்த பற்றியான கல ஆய்வு நல்லா பண்ண பிறகு தான் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்கல. இன்றைக்கி வரைக்கும் ஃபுட்டேஜ் வெளியாகல. வெட்டா அடுத்த 10 நிமிஷத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளில வருது. இங்கே என்ன ஃபுட்டேஜ் இன்ன வரைக்கும் வெளில வரல. இது போக அந்த கவின் மூவாகி போன பிறகு நான் பின்னாடியே போய் அந்த ஜேசிபிலேருந்து அடுத்து பலாப்படி எடுத்து வீசினேன். வீசி தான் வெட்டினேன். வெட்டிட்டு நேராக நான் எங்கே ஸ்டேஷனுக்கு போகலை. ட்விஸ்டே என்னன்னா, சுர்ஜித்தும் அவரை விட மேல் சாதி பெண்ணை தான் காதலிக்கிறாரு. அவரு மேல் சாதி பெண்ணை காதலிக்கலாமா, ஆனா அவங்களுடைய அக்கா கீழ் சாதி பையனை காதலிக்க கூடாதாம். இதான் இவருடைய பிரச்சனையாவே இருந்தது. பொண்ணு காதலிக்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. சரவணன் சொல்றாரு, அவனை போய் சரண்டர் ஆக சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போய் சுபாஷினி எடுத்து போட்டு அடிக்கிறாரு. தர்மடி போயிடுச்சு, இல்லை புள்ள வாழ்க்கை போயிடுச்சு. அப்படியே இது அவ்வளவு பெரிய கேஸ் மாதிரி. இதுல ஒரு ஃபுட்டேஜ் கூட லீக் பண்ணாம பாடியை வச்சு 3 நாளைக்கு மேல போராட்டம் நடந்திருக்குமா. ஆனா அப்ப கூட ஒரு ஃபுட்டேஜ் வெளியே இல்லைன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய திட்டமிடுதலுக்கான விஷயம். இல்ல நாங்க சொன்னதெல்லாம் கேட்கலன்னா உங்க பெரியம்மாவையும் அவருடைய மகன் ஜெயபாலையும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணுவோம் போலீஸ் மிரட்டினதாகவும் நீதிமன்றத்துல சுர்ஜித் சொல்லியிருக்காரு. அது இவரை தொட்டு சொல்ல முடிஞ்சது. மற்ற அக்யூஸ் இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவங்க போலீஸ்கார குடும்பம். ஆக்சுவலாக பார்த்தா சுர்ஜித்தோட மொபைல் அங்கே யார் யார்கிட்ட பேசினாருங்கிறது இருக்கும். கவினோட மொபைலோட ஆடியோ இருக்கும். சுபாஷினியோட மொபைல் ஆடியோ இருக்கும். சரவணனோட மொபைலோட ஆடியோ இருக்கும். யார் யார் கால் பண்ணாங்க, அதுக்கான சாட்சியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். இல்ல அப்ப கவின் கொலை வழக்குல சுபாஷினிக்கும் உடந்தை இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சுபாஷினி என்ன சொன்னாங்க, நான் 28ஆம் தேதி தான் கவின் அவரை சொல்லியிருந்தேன். பட் அவர் 27ஆம் தேதி வந்தது எனக்கு தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த பொண்ணு சொல்றதால நம்ம எதையுமே எடுத்துக்கூடாது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார், நெல்லை கவின் கொலை வழக்குல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் SI சரவணன் சுபாஷினியை அடிச்சு இழுத்துட்டு போன CCTV காட்சிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் கிரைம் சீன் ரீக்ரியேஷன் பண்ணாங்க சுர்ஜித்தை வச்சு. இன்னும் ஆடியோலாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. இதுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த நிலை கவின் கொலை வழக்குல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. கிரைம் ரீக்ரியேஷன்ஸுங்கிறது ஆஸ் பர் ப்ரொசீஜர். அது எல்லா வழக்குலையும் உண்டு. திருட்டு வழக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் உண்டு. இதுலேயும் பண்ணுறாங்க. எப்படி பண்ணேன், இங்கே வெட்டிட்டு எங்கே போனேன் அப்படின்றது தான். இதில் விஷயம் வந்து ஆரம்பத்துலேருந்து CCTV ஃபுட்டேஜ் இல்லாமல் இந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு. அது நிறையா அந்த இடத்த பற்றியான கல ஆய்வு நல்லா பண்ண பிறகு தான் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்கல. இன்றைக்கி வரைக்கும் ஃபுட்டேஜ் வெளியாகல. வெட்டா அடுத்த 10 நிமிஷத்தில் CCTV ஃபுட்டேஜ் வெளில வருது. இங்கே என்ன ஃபுட்டேஜ் இன்ன வரைக்கும் வெளில வரல. எந்த ஃபுட்டேஜ் வந்திருக்கு? ஒரு ஃபுட்டேஜ் கூட வரல. அப்புறமா கிரைம் ரீக்ரியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு JCP ஒன்று நின்றுச்சு, அதில் கத்தியும் மிளகாப்பொடியும் வச்சுருந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. பட் அது எந்த அளவுக்கு நம்ப தகுந்த ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரியல. ஏன்னா JCPங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு 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 பூச்சொட்டி இருந்தது, அதில் நான் கத்தியை சொல்லி வச்சுருந்தேன். ஒரு வேறு ஏதாவது பர்மனெண்ட்டாக உள்ள ஆர்டிக்கல், ஒரு பெரிய செங்கல் முட்டு இருந்தது, அதுக்குள்ளே மிளகாப்பொடி வச்சுருந்தேன்னா அது நம்ப தகுந்தது. ஏன்னா அது உடனே டிஸ்மேண்டில் ஆகாது. பட் JCPங்கிறது வாகனம், அது ஒன்று மூவிங்லேயே இருக்கும். அந்த டிரைவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அவங்க என்டையர் மர்டர் பிளானும் கொலாப்ஸ் ஆகிடும். இல்லை அது JCPக்கு இன்வால்மெண்ட் இருந்ததா என்னன்னு தெரியணும்ல. ஏன்னா அதில் வச்சு எடுக்கிறதுக்கான ஒரு மர்டருங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான பிளான்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய கொலாப்ஸ். அது பயங்கரமாக எல்லாமும் செட் ஆனால் தான் அது செய்யவே முடியும். JCP எடுத்துகிட்டு போயிருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒன்று. அடுத்து மருத்துவமனையிலேருந்து கவினை கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் சுர்ஜித் அட்மிட் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது கிட்டத்தட்ட 6 மாதமாக எங்களுக்குள்ளே சண்டை போயிட்டு இருந்துச்சு. நீ அக்கா அப்புறம் சரி சின்ன பையன் தானே என்ன பண்ணுற போகிறான்னு நினச்சி நானும் இருந்தேன் அப்படின்றது. கவினும் அதே மைண்டில் இருந்தாப்புல அப்படின்றது தான் இப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இது போக அந்த கவின் மூவாகி போன பிறகு நான் பின்னாடியே போய் அந்த JCBலேருந்து அடுத்து மிளகாப்பொடி எடுத்து வீசினேன். வீசி தான் வெட்டினேன்.
வெட்டிட்டு நேராக நான் எங்கே ஸ்டேஷனுக்கு போகலை. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி ஸ்டேட் பண்ணுறது, நேரடியாக ஸ்டேஷனுக்கு போனதாக இருந்தது. எங்கள் பெரியமா பையன் ஜெயபால் வீட்டுக்கு போனேன். ஜெயபால் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு உடனே அவர் ஸ்டேஷனுக்கு போகலை. அங்கே ஒரு 1 hour இருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ ஜெயபால் தான் கூப்பிட்டு சரவணனுக்கு சொல்கிறார், யாரும் அவங்க அப்பா எஸ்ஐக்கு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான் அவன் அப்படின்னோடனே. அப்போ சரவணன் சொல்கிறார், நீ அவனை போய் சரண்டர் ஆக சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். அங்கே போய் சுபாஷினி எடுத்து போட்டு அடிக்கிறார். தர்மடி போயிடுச்சு, இல்லை புள்ள வாழ்க்கை போயிடுச்சு, கொலகாரன் ஆகிட்டான், உன்னால தான் வந்துச்சுங்கிறதுட்டு போட்டு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எதையும் வெளியிடலை, சிபிசிஐடி அதையும் வெளியிடலையே. அங்கே போட்டு தர்மடி அடிச்சு. ஏன் சார் லீக் பண்ணாததுக்கான காரணம் என்ன, ஏன் வெளியிடலை, என்ன காரணமாக இருக்கும்? சவால் சிபிசிஐடி போயிருக்கு, மற்ற இவங்களே ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிடுவாங்களே. ஹைகோர்ட்டில் நடக்கிறதே வெளில டேப் பண்ணி வெளியிட்டு பண்ணுறாங்க. உள்ள கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறது அது மாதிரி பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணுறாங்களே. ஹைகோர்ட்டில் உள்ளதே வெளியில் டிஸ்பிளே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இது அவ்வளோ பெரிய கேஸ் மாதிரி இதில் ஒரு ஃபுட்டேஜ் கூட லீக் 3 நாள் பாடியை வச்சு 3 நாளைக்கு மேலே போராட்டம் நடந்திருக்குமா. ஆனால் அப்போ கூட ஒரு ஃபுட்டேஜ் வெளியிடலன்னா வெளியிடல. அப்போ இது எவ்வளோ பெரிய திட்டமிடுதலுக்கான விஷயம். அப்போ சரவணன் வந்து அதை விட்டு அடுத்தது அவர் கைது ஆகுறாரு, யார் போலீஸ்காரரு. இப்போ ஜெயபாலையும் கைது பண்ணியிருக்காங்க. ஜெயபால் வந்து என்ன ஏன் கைது பண்ணீங்கன்னு தெரியல, நீங்கள் எது கைது பண்ணீங்கன்னு கேட்குறாப்புல சிபிசிஐடி போலீஸு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்தார்ல யார் சுஜித் கொலை பண்ணிவிட்டு, நீ உடனே நேராக ஸ்டேஷனில் கொண்டாந்து விட வேண்டியதானே, அதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது எந்தளவு சூட்டபுளான ஐடியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொண்டாந்து விட்டால் சேர்த்து எல்லோரும் அப்போயே வச்சு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் தான் சேர்த்து வந்து கொலை பண்ணீங்களா அப்படின்னு. அதனால் அது எவ்வளோ பெரிய சூட்டபுளான பிளான்னு தெரியல. இல்லை முன்கூட்டியே கொலை பண்ணிவிட்டு ஜெயபால் வீட்டுக்கு போகிறது தான் திட்டமிடுதலாங்கிறதும் தெரியல. ஏன்னா இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ தான் பேச முடியும். சுர்ஜித் கோர்ட்டில் என்ன சொல்கிற அப்படின்னா, என் விரல் சுண்டு விரல் வெட்டுப்பட்டுருக்கு, நான் எக்ஸ்ரே எடுக்க அழைச்சிட்டு போனேன், நான் அழைச்சிட்டு போகல. இதெல்லாம் என்ன சார் நியாயம்? அழைச்சிட்டு போகல, இல்லை ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறது அவங்களுடைய நாம்ஸ் அது, அழைச்சிட்டு போகல. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் மிரட்டினாதான் சொல்லியிருக்காரு சார். என்னை வந்து கிரைம் ரீக்ரியேஷனில் வந்து போலீஸ் இப்படியெல்லாம் செய்யின்னு சொன்னாங்க, அதுபடி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட்டு ஆஃப் ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே கோர்ட்டில் செல்லாதுன்னு வச்சு. இல்லை, நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்கலன்னா உங்கள் பெரியம்மாவையும் அவருடைய மகன் ஜெயபாலையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணுவோம்னு போலீஸ் மிரட்டினதாகவும் நீதிமன்றத்தில் சுர்ஜித் சொல்லியிருக்காரு. அது பொதுவாக அக்யூஸ் சொல்கிறது தான், அது இவரை தொட்டு சொல்ல முடிஞ்சுது. மற்ற அக்யூஸ் இதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவங்க போலீஸ்கார குடும்பம் சொன்னால் கேட்பாங்க, சத்தமாக சொல்லலாம். மற்ற குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னால் யார் காதில் வாங்குறா சொல்லுங்கள்? யாரும் இங்கே காதில் வாங்குறதுல சொல்கிறதும் இல்லை. சொல்ல முடியுமா? சாத்தாங்குளத்தில் வந்து எங்களை இந்த அளவுக்கு அடிச்சிருக்கானுங்கன்னு சொல்லியிருந்தாலே சொன்னிக்கு சேராது செத்துருக்க மாட்டாங்க. பட் அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் அமைதுங்கிறது தெரியாதுன்னு வச்சுக்கல. பட்டு அக்யூஸ் சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நீதிமன்றத்தில் உண்டு. உடனே உங்களை தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க, உடனே எல்லாம் விசாரிப்பாங்க. அடுத்து கிரைம் ரீக்ரியேஷன்ஸ் தான் அது ஆஸ் யூஷுவல் உள்ளது தான், ப்ரொசீஜர் தான். இன்னும் கூடுதல் கைதுகள் இருக்கலாம், அது எல்லாமே எதிர்பார்த்தது தான். இந்த ஹானர் கில்லிங் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. 2003 போலீஸ்காரங்களே தண்டனை கொடுத்துருக்காங்க. 13 பேர், அந்த 13 பேர்ல போலீஸும் இருக்காங்க. போலீஸும் ஒரு ஆள். விருதாச்சலம் பக்கத்தில், கடலூர் விருதாச்சலம் குப்பநத்தம் பகுதியில் கண்ணகி முருகேசன் தம்பதி. அவங்கள்ட்ட மாற்று சமுதாயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊரில் இருக்காங்க, கள்ளக்குறிச்சி அப்படி வேறு ஊரில் இருக்காங்க. இவங்க பேசி வாங்க உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி எப்படி காதல் படத்தில் சந்தியா பரத்தை கூட்டிகிட்டு வருவாங்களோ அதுமாரி கூட்டியாந்து ஒரு அத்தநாடு அரவநாடக்க அது எந்த இடத்துல யாரும் இல்லாத இடத்துல ஆனால் ஊர் கூட்டி நின்றுருக்காங்க. ஊர் கூட்டி நின்று அவங்கள கையெல்லாம் கட்டி போட்டு காதலையும் மூக்குலையும் மருந்தை ஊற்றி வயலில் கிடைக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை ஊற்றி 2 பேரும் துடிக்க இறந்துருக்காங்க. அதில் 13 பேர் கன்விக்ஷன் ஆகியிருக்காங்க, அதில் போலீஸும் உள்பட. அதோட இந்த வழக்கம் அவ்வளோ ஈஸியாகலாம் கடந்து போகாது. ஏன்னா ஆர்டர் கில்லிங் தண்டனை ஆக மாட்டேதுன்னு இடையில கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. தண்டனை ஆகிட்டு தான் இருக்குது. யுவராஜுக்கு ஆகலையான்னு கோகுல்ராஜ் கேஸில் சுவாதி கேஸில் யுவராஜ் தண்டனை ஆச்சு. ஆர்டர் கில்லிங்கை பொறுத்தவரைக்கும் தண்டனை அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 100% ஃபிட்டான கேஸ் தான் கான்விக்ஷனுக்கு. பட் இதுக்கு மேலே உள்ள சூழ்நிலை சாட்சியங்கள் இல்லை சார். ஆனர் கில்லிங்ல தண்டனை கிடைச்சிருக்கு, பட் இது எஸ்ஐ குடும்பம் அப்படின்றதுனால ஏதோ நீதிமன்றத்தில் சுர்ஜித் அவர்கள் அவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு. அப்போ எஸ்ஐ குடும்பம்ன்றதுனால இவங்களுக்கு ஒரு தனி பாதுகாப்பு இருக்குது, ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது மக்கள் மத்தியிலையும் சரி, போலீஸ் மத்தியிலையும் சரி. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் நியாயம் கிடைக்குமா அப்படின்றதான் சார் கேள்வியாக இருக்குது. ஏன் சாத்தாங்குளத்தில் 1 நம்பரா போலீஸ்காரன் தான் உள்ளதானே உட்காந்துருக்கான், திருபுவனத்தில் 1 நம்பரா போலீஸ்காரன் தான் உள்ளதானே உட்காந்துருக்கான். சட்டத்துக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்கம்மா. சட்டம் வந்து அப்படியெல்லாம் பாஷையெல்லாம் பார்த்துடாது. சும்மா பேசலாம், சின்ன பையன் விடுக்கா பேசுகிறான், அவ்வளோதான். சட்டத்தோட பறவையில் அப்படியாப்பா சரிப்பா
அடுத்த வாட்டி எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறப்பா, அவ்வளோதான். எழுதுவாங்கல்லம்மா. போலீஸ் வந்து உடனே ஜட்ஜி கேட்பார், என்னப்பா போலீஸ் உங்களை அடித்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. துன்புறுத்துனாங்களா அப்படின்னு. அடிக்க வந்தாங்க ஆனால் அடிக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அடிக்க மாட்டாங்க, ஜுடிஷியல் கேஸில் அடிக்க மாட்டாங்க. எப்படி போகிறோமோ அப்படியே தான் கொண்டாந்து ஒப்படைக்கணும். இதுதான் போலீஸோட வேலை. அதே இல்லீகல் கஸ்டடி இடம்தான் பிரித்து எடுத்துருவாங்கன்னு வச்சுங்க. அவங்க அப்பா கேட்டாங்க சரவணன், உங்களை போலீஸ் அடித்தாங்களா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை விசாரித்தாங்க, மற்றபடி என்ற இது கையெழுத்தெல்லாம் வாங்கலை, என்ன அடிக்கலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதே ஆஸ் யூஷுவல் கேட்குற கொஸ்டின் தானே. வேறு ஏதாவது உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது அனுப்பணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க ஒன்றும் நல்லா தாங்க இருக்குங்க. சரி ஓகே, அவ்வளோதான் அந்த ரிமாண்ட். சரி, இந்த வழக்கில் இப்போ ஆடியோ ஆதாரங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குன்றாங்க. அதில் அப்படி என்ன இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தா சுர்ஜித்தோட மொபைல் அங்கே யார் யார்கிட்ட பேசினாருங்கிறது இருக்கும், கவினோட மொபைலோட ஆடியோ இருக்கும், சுபாஷினியோட மொபைல் ஆடியோ இருக்கும், சரவணனோட மொபைலோட ஆடியோ இருக்கும், யார் யார் கால் பண்ணாங்கன்னு. அவங்க அம்மாவோட மொபைல் ஆடியோ கால் இருக்கும், இந்த ஜெய்பால் அவங்க பெரியமா பையன் மொபைல் ஆடியோ இருக்கும். மற்றும் அந்த சரௌண்டிங்கில் யார் யாரெல்லாம் மொபைல் நெட்ஒர்க்கில் இருந்தால், அது எந்த நெட்ஒர்க் இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் நின்றுருக்கான்னு இருக்கும். அவங்கெல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தமானவங்களாங்கிறத பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மர்டர் கேஸு கொஞ்சம் காமெடியாகவே இருந்துச்சு. யார் பொண்ணானே தெரியல. நான் சொல்கிறது 25 வருஷம் இருக்கும். யார் பொண்ணானே தெரியல. உடையாந்து கூட்டத்தில் உடையாந்து ஒருத்தர் மேலே விழுந்துட்டு, நாய் விழுந்துனா அவனை போலீஸ் தூக்கிட்டு போட்டாங்க. அவனை தூக்கிட்டு போகிறேன், டே என்னடா அப்படின்னு. டே நான் எதுவும் செய்யலைடா, கறி குழம்பு தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். நியராக திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த வழக்கம் அது. நாய் விடையாந்து அவனை பிடிச்சிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்க. செஞ்சவன் வேற ஒருத்தன், ஒரு குடும்பத்தை கொலை பண்ணது, அது வேற ஒரு அக்யூஸ்டு. அவன்கிட்ட என்னடா யாரா என்னடா இப்படி சின்ன பசங்க தான் நாங்கள், நான் ஒன்றுமே செய்யலாம் மச்சான், கறி குழம்பு தான் மச்சான் தின்ன வீட்டில் அப்படின்னு. எனக்கே தெரியாமல் கறி குழம்பு தின்னிருக்கடா படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஸோ சர்க்கம்ஸ்டான்ஸில் வச்செல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது. இப்போ போலீஸ் டாக் பிடிக்குதுன்னா 10% டாக்கோட விட்னஸை வச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாது. வழக்கு எங்கெங்கே போணுச்சு, யார் யார் போனா அப்படிங்கிற ஒரு பாதை தான் அந்த டாக்கிட்டேருந்து எடுத்துக்க முடியும். பட் டாக் ஒரு விட்னஸ் ஆகாதுல. உனக்கு மோப்பனாய் வந்து உங்களை கவியதுனால மட்டுமே நீங்கள் குற்றவாளி இல்லை, ஒரு துருப்புச்சீட்டு நீங்களும் இருக்கலாம்ங்கிறது தொட்டு. சுர்ஜித்தை விசாரிக்கணும், கேஸு ட்ரையல் நடத்தணும், ட்ரையலில் இவ்வளோ விஷயமும் கன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்த பிறகுதாம்மா கன்விக்ஷன். சார், என்னுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா, முதல்ல சுபாஷினி என்ன சொல்லியிருந்தாங்க, கவினுக்கும் எனக்கும் காதல்லாம் கிடையாதுன்னு ஒரு தகவல் வந்தது, மெயின் மீடியாலே வந்தது. பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, இந்த காதலுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி கவின் வந்து சுர்ஜித் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அம்மா அப்பா வருத்தப்படுறாங்க நீங்கள் பண்ணுறதுனால, காதலிக்கிறதுனால அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதுலேருந்தே தெரியுது, இவங்க அம்மா அப்பாவுக்கு சுபாஷினி காதலிக்கிறது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க வருத்தத்தின் அடிப்படையில் தான் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. அப்படின்னும் போது சுபாஷினியும் இந்த கொலை வழக்கில் உடந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். அவங்களையும் விசாரிக்கிறதா தான் சிபிசிஐடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னுக்கு முரணா இருக்கே சார். ஃபர்ஸ்ட் ஒரு தகவல் சொல்றாங்க, பிறகு நாங்கள் காதலிச்சோம் ஆனால் நான் சொன்ன டேட்ல வர சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சுர்ஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் வருத்தமா இருந்துச்சு, அதனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இதை தான் நம்புறதுனே புரியலையே. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சுவாதி வந்து கோகுல்ராஜை கையை இப்படி போட்டு போறாங்க. கோர்ட்டில் வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னாங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க, எங்களை பார்த்தா கிறுக்கு பை மாதிரி தெரியுதா என்ன, நீ தான் கை போட்டு போகிற, தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு. வழக்குகள் சாட்சிகள் இனிமேல் அதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேம்மா, அவங்க சேனலில் தான் நிறையா பேசியிருக்கேன். ஆரம்பத்தில் இந்த பாடி வாங்குற வரைக்கும் ஒரு பெரிய எமோஷனல் இருக்கும். அப்புறம் அந்த எமோஷனெலாம் டைலூட் ஆகும். டைலூட் ஆகணும்னா அப்புறம் வழக்கிலேருந்து ஆளாளுக்கு எப்படி தப்பிக்கிறதுங்கிற மூவிங்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ குண்டாசில் வந்து சுர்ஜித் இருக்காரா, அவரை சுர்ஜித்தை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அதுலேருந்து வழக்கிலேருந்து அடுத்தது இவங்க அப்பா சஸ்பென்ஷன்லேருந்து எப்படி ரியோக் ஆகுறதுன்னு பார்ப்பாங்க. ரியோக் ஆகி உள்ளே போவாங்க. அப்புறம் அப்படியே நீத்து போவோம். அப்புறம் 10 கேஸோட 11 கேஸாக ட்ரையலுக்கு வரும். சாட்சி வரணும், சாட்சி ஒழுங்காக சொல்லணும். சாட்சியெல்லாம் நின்று ஒருத்தவங்க வந்து ஒரு வழக்கில் சொல்லிட்டாங்க, டிவியில் நிறையா பேசப்பட்டுட்டுங்கிறதுனால மட்டுமே தண்டனை ஆகாது. அப்படி பார்த்தா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா வழக்கு ப்ரூட்டல் மர்டர் இல்லையா அது. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இல்லை, அதில் ப்ரூட்டல் மர்டர். அது கிளியரான ஃபுட்டேஜ். உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றாங்க, விரட்டி வெட்டுறாங்க. டாடா ஏஸ் மரவை தாண்டியும் அதில் கிளாரிட்டி வீடியோ இருந்தது. அதில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பு நிரூபிக்க தவறிட்டு லோயர் கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்த வழக்குமா அது. வழக்கு கேஸெல்லாம் பொறுத்தவரையிலே அது போகிற போக்கு, அதுக்கான சாட்சியங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க முடியும். இல்லை, அப்போ கவின் கொலை வழக்கில் சுபாஷினிக்கும் உடந்தை இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது இல்லை, அதே விசாரணையில் தான் வரும். எல்லாரோட ஃபோன் ட்ரேஸ் காலம் எடுக்கிறாங்கல்ல,
சுபாஷினி என்ன சொன்னாங்க, நான் 28ஆம் தேதி தான் கவினை வர சொல்லியிருந்தேன், பட் அவர் 27ஆம் தேதி வந்தது எனக்கு தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆமா. பட் இப்போ அந்த பொண்ணு சொல்கிறதால நம்ம எதையுமே எடுத்துக்கூடாது, யார் சொல்கிறதையும் எடுத்துக்கூடாது, கேர் பண்ணுறது சொல்லு, நான் சொல்கிறதே எடுத்துக்காதீங்க. எல்லாம் எந்த நிலையும் எப்படி வேணுமோ வழக்கு மாறிக்கிட்டே வரும். ஒரு நாள் மாறுற அப்டேட்டை தான் நம்ம விளக்கணும் மொழிய. இதுதான் கன்ஃபர்மேஷன் எப்படி செய்ய முடியும்? சுர்ஜித் ஒரு ஆள் தான் வெட்டினாரா, இல்லை கூட 4 பேர் சேர்ந்து வெட்டினாங்களா தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் தெரியாது. அப்புறம் அது சுர்ஜித்தோட ஸ்டேட்மெண்ட்லேயும் வரல. ஒண்டி ஒரு ஆள் வெட்டுறது அவ்வளோ எளிதா? இல்லை இந்த ஸ்கீமெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? மிளகாப்பொடியை போட்டால் ஆள் ஃப்ரீஸ் அவுட் ஆகும், இதெல்லாம் தெரியணும்ல. இதெல்லாம் எங்கே வாங்கினாரு எல்லாம் வரணும் இல்லைம்மா. கத்தி எங்கே வாங்கப்பட்டது, கத்தி யாரிடமிருந்து பெறப்பட்டது, இல்லை கத்தி எந்த அடிச்சு கொடுத்தது யாரு, இல்லை இந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தது யாரு? சுர்ஜித் தான் கத்தி கூடயே வாழ்ந்திருக்காரே சார் சோஷியல் மீடியால. கத்தி வச்சு அவ்வளோ ஃபோட்டோ அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் அவனால எஃப்ஐஆர் போடாது, போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. சோஷியல் மீடியாவில் பர்த்டே கேட்க வெட்டுறான், இப்போ காலேஜ் போயிடுவோம் விவரம் தெரியாமல். அவங்கள அரெஸ்ட் பண்ணுற நீங்கள் ஏன் இவனை பண்ண அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல? ஏன்னா எஸ்ஐ குடும்பம். அப்போ இன்டெலிஜென்ஸ் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா என்ன? சாதாரணமாக கண்டிச்சிருந்தா இவ்வளோ பெரிய விஷயமே நடந்திருக்காதுமா. இது ஒரு கண்டிப்புக்கான வழக்குமா, தண்டிப்புக்கான வழக்கு இல்லை, கண்டிப்புக்கான வழக்கு. என்னடா கத்தி இதுமே திடுறா அப்படின்ட்டு வச்சு பட்டுன்னு அவங்க அப்பனே வச்சு ஒழுங்காக இருக்க மாட்டேன், என்னடா எடிட் ஒழுங்காடுறா, என்னடா இப்படி பண்ணிட்டு திடுற அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நீ எங்கே போய் நிற்கிது? இதே காதல், சரி ரைட்டு, நீங்கள் மேல் ஜாதிக்கிறீங்க கீழ் ஜாதிக்கிறாங்க, அது ரைட்டு, அது அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். அதே 2 பெற்றோர்கள் தரப்பு பேச வேண்டிய விஷயத்த பசங்களை விட்டு பேசப்பட்டு தான் இவ்வளோ பெரிய கோளாறு ஆயிட்டு. சார் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, சுர்ஜித்தும் அவரை விட மேல் ஜாதி பெண்ணை தான் காதலிக்கிறாரு. யாரு? சுர்ஜித். அவரு மேல் ஜாதி பெண்ணை காதலிக்கலாமா, ஆனா அவங்களுடைய அக்கா கீழ் ஜாதி பையனை காதலிக்க கூடாதான். இதான் இவருடைய பிரச்சனையாவே இருந்தது. சுர்ஜித் அவரோட கீழ் ஜாதி பொண்ணை கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பொண்ணு காதலிக்கிறது தான் இங்கே பிரச்சனையா இருக்கு. சுர்ஜித் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணுறதுனா தாராளமாக இப்போ எவ்வளோ இடங்களில் பார்த்துட்டேனே, மருமகளை கொண்டாடுறாங்க, நெலுங்கு வச்சு நல்லா அது பேர் என்னது, ஆரத்தி தீரத்தி எடுக்கிறாங்களே, வளகாப்பு போடுறாங்களே, பார்க்குறேன்னு. ஏன்னா ஒரு பொண்ணு காதலிச்சா அந்த ஜாதியுடைய கரு ஏன் பொண்ணு வயிற்றுல வளருமே அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இங்கே சொத்துடைமை பொருளாதாரமாக பார்க்குறாங்கம்மா. பொண்ணு வந்து ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறாங்க. உங்களை ஒரு மரியாதையெல்லாம் பார்க்கல, உங்களை ரத்தமும் சதையும் நரமும் உள்ள பொம்பளையெல்லாம் ஒன்று யாரும் பார்க்கல. உங்கள் வீட்டோட செட் ப்ராப்பர்ட்டி, உங்கள் வீட்டோட செட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, உங்கள் சொத்து மதில் ஏனம் பாத்திரம் இந்த மாதிரி ஒரு செட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் பையன் அப்படி இல்லை. பையன் வந்து ஆள பிறந்தவன், அவன் வந்து உலகளாவி சுற்றி வர்றான். பொண்ணுக்கு ஸ்கூட்டி பைக்கும், பையனுக்கு புல்லட்டையாக வாங்கி கொடுக்குறீங்க. பொண்ணுக்கு புல்லட்டை வாங்கி கொடுக்க, ஓட்டட்டும். பொண்ணு அவளுக்கு அதெல்லாம் ஓட்ட தெரியாதுன்னே முடிவு எடுத்துடுறாங்களே. ஏம்மா பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்குது, நல்லா படிக்குது, நல்லா எல்லாத்துலேயும் பெண் பெருமை பேசுகிறாங்க. ஆணை விட பெண் தான் பெருமை பேசப்படுவா வீட்டில். ஆம்பளை பிள்ளை தருதலை எங்கே போச்சுன்னு தெரியல, நான் ஆளை காணுமே அப்படிம்பாங்க. ஆனால் பையன் ஒரு அதோட நேரடியாக இமிடியேட்டு கீழே உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் அவன் போய் ரூமை கதவை சத்திக்குவான், அவங்க ஏதாவது பேசிட்டு போகிறாங்க சரியாக கிடையாது. வந்து நேரத்துக்கு வெளியே வந்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா மாதம் ஆகிடும், அப்புறம் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. பார்த்துட்டேன் நிறைய இடத்த. பொண்ணு காதலிச்சா மட்டும் வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது நடக்குது. அதே வெளியாகிட்டா அது இல்லைம்மா. கவினும் அந்த சுபாஷினி கல்யாணம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. எஸ்கேப் ஆனவங்களெல்லாம் குத்தி கொலை பண்ணியிருக்காங்களே சார். மாட்டவே கூடாது, கண்ணில் வேலை மாட்டோம். வெளியில் வந்து அது ஒரு மாதிரி காலப்போக்கில் சரியாயிடுமான்னு தெரியல. அதாம்மா சாதி வந்து இங்கே ரொம்ப சென்சிட்டிவ்மா. நம்ம பேசுகிற அளவுக்கு விளையாட்டுற விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஆழமானது. இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகும் வந்து சாதியை தூக்கி பிடிச்சி நாங்கள் வந்தாக வெட்டுவோம் அப்படின்றலாம் பேட்டி கொடுக்குறாங்க. சரிங்க, அவங்களாம் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வேற தன்னை அறிவிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த சாதிங்கிற மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு ஆழமான வியாதிமா. அது நீ மேலால் ஆயின்மெண்ட் போடுறீங்க. ஒரு பிரச்சனை இப்போ கவினா ஒரு ஆயின்மெண்ட் போட்டு அந்த புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னு விட்டுடுறீங்க. பட் உள்ளுக்குள்ள ரணமாக இருந்துக்கிட்டே இருக்கு, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ விரவை இழுத்து விடாமல் பால் மேலே தண்ணி தெளிக்கிறீங்க, பால் அடங்கிடுது. இப்போ இந்த ஒரு பிரச்சனை கவின் பிரச்சனை வந்துச்சா பால் அடங்கிடுது, விட்டுட்டு அடுத்த வேலைக்கு எல்லாம் போயிட வேண்டியதான். மறுபடியும் ஒருத்தனை கொலை பண்ணக்குள்ளதான் ஆணவ கொலை வந்துருச்சு. முதல்ல விரவை இழுத்து விடணும் இல்லை, சாதிங்கிற நெருப்பு கொல்லிக்கட்டை இழுக்காம நீங்கள் எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க? ஏம்மா ஒரு யூடியூபர் அவங்க நிறைய அவங்க போடுவாங்க, கோபி சுதாகர், காமெடியாகவும் இருக்கும், ரொம்ப கருத்தாகவும் இருக்கும். மாமியார் மருமக சண்டை, அப்பார் புள்ள சண்டை, மளிகை கடைக்கு போகிறது, எல்லாமும் சொசைட்டி பாவங்களையும் ஒன்று போட்டாங்க சார். ஒரே ஒரு வீடியோ போட்டால் உண்மையிலே அது நல்லா இருந்தது. மற்ற எல்லா வீடியோவோட சொல்கிறேன், என்ன முரண்பாடாக நீங்கள் நினச்சாலும் சரி, உண்மையிலே நல்லா இருந்தது. அது ஒருத்தர் ஏற்றி விட்றது, இவங்களை ஏற்றி விட்றான், நீங்கள் சாதியோட பிகினிங்கில் இருக்கீங்கடா, மரியாதை வந்துடுங்க, அட்டகாசமாக இருக்கும். கொலை பண்ணிட்டோம்னே அப்படியே
சரண்டராக வாங்க. சரண்டராகலாம் முடியாது, நான் அடுத்த பேஜ் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். பத்தியா சொன்னல கழட்டிட்டான் பத்தியா, இதுக்கு மேலே அண்ணனை பேசுனீங்கன்னா உங்களை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு டிங்கரிங் பண்ணுறது தானே, ஒரு மேனிகுலேஷன் தான் நடக்குது. எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்குமா, நீ ஒரு சாதி அவர் ஒரு சாதி நான் ஒரு எல்லாரும். ஆனால் அதில் விகரஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் முக்கியம். எல்லாரும் உடம்புலேயும் கேன்சர் செல்லுங்கிறது இயல்பாகவே இருக்குது. அது இறங்கி விளையாட ஆரம்பித்தாதான் கேன்சராக மாறும். அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டு நம்ம இருந்துட்டு போட்டோம்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அந்த ஒரு வீடியோ அவ்வளோ அருமையான ஒரு வீடியோ. அது கூட மிளகாப்பொடி வீரன்னு சொல்லி அது ஓகே தானே, நான் ஃபைன். நீனும் ஒரு கத்தியை ஒதுக்கி நானும் ஒரு கத்தி ஒதுக்கி வா, 2 பேரும் வால் சண்டை போடுவோம். அதனடா வீரம். மிளகாப்பொடியை தூக்கி போட்டு கொலை பண்ணுறதுலாம் வீரம் நல்லா எடுத்திருந்தாங்க, இல்லை தப்பு. நான் இதை ஆதரிச்சு தான் பேசுவேன். நல்லா தான் எடுத்திருந்தாங்க. வீரம்னா அதுதானே வீரம். வீரம்னா நேருக்கு நேர் மோதுறது தானே வீரம். இந்த கமலோட டைலாக் தான். வீரம்ங்கிறான் என்னன்னு தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு. உண்மையான விஷயம். யாருக்கு பயம் இல்லை, எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஆனால் வெளியில் பார்த்துடலாம், பார்த்தா வா வா பார்த்துடலான்னு நமக்குன்னு ரிவிட்டு வர ஒரே ஒரு போலீஸ் ஓட்டி வந்து நிற்கட்டும், ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஓடி போய் பாத்ரூமில் பூந்து 1000 பேர் எனக்கு தெரியும். என்கிட்ட எவனை வீரத்தை பற்றியெல்லாம் பேசப்பட்டு அதுதான் உண்மையும் கூட. அதுதான் எவ்வளோ பெரிய ஆளோ போலீஸில் கொண்டு போய் அது ஜெயிலில் போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. வெளிலெல்லாம் ஆள் இருப்பாங்க, ஸ்டேஷன்லாம் ஆள் இருப்பாங்க. கடைசியாக கொண்ட பிளாக்கில் விட்டு கதவை சாத்துவாங்க ஒரு டங்குன்னு. இங்கே இடிக்க அந்த சத்தம் பூட்டை போடுவாங்க. பக்கத்தில் இருக்கவனை யாருன்னு தெரியாது. அப்படியே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போன மாதிரி இருக்கும். எதுவுமே புரியாது. ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு முடிச்சு பார்ப்போம்லம்மா ஆஸ்பத்திரியில், பக்கத்தில் ஒருத்தர் கை இப்படி கிடக்கும் கால் இப்படி, அதுமாரி தான் ஜெயிலே இருக்கும். அடுத்த நாள் காலையில் ஒன்றுட்டு வந்து துக்கம் விசாரிக்க பேர் கூடி வந்துடுவாங்க. தம்பி நீங்கள் தான் பண்ணது அந்த கொலையை? ஆமான்னு சொல்கிறதா, இவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்கிறதா? ஜெயிலுக்குள்ளே இதான் நிலைமை. இவன் முதல்ல நம்ம சாதிக்காரனா இல்லை ஆப்போனண்டா இல்லை இவனை உதைப்பானோல நம்மளை உள்ளே வச்சு பல குழப்பாயிடும். ஒரு வாரம் ஜெயில் செட் ஆகிறதுக்குள்ளே உன் மனநிலை இருக்குல்ல, 1000 மரணங்களை நீ அடைந்து விடுவாய். வீரெல்லாம் வெளில தெரியும், தோரணைக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் தெரியும் வீரம். உள்ளே போய் ரிவிட் அடிக்க உள்ள தெரியும். சினிமாக்காரன் அவன் ஸ்கார்பியோ புழுதி பிறக்காது, அவங்க மட்டும் வண்டி இல்லை, அது ஊரா முட்டை வண்டி அன்னன்னைக்கு டே பேஸில் எடுத்துகிட்டு வர்றான். அதில் டயர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த 1/2 கிலோமீட்டர் தான் எடுக்கும். அதை ஸ்பீடு பண்ணுவாங்க. இந்த கேமராமேனை வச்சு கேளு. அந்த வண்டியில் ரோதை இருக்காது, ஒன்றும் இருக்காது, டீசல் இருக்காது, ஆயில் இருக்காது. கயத்தை கட்டி எடுப்பாங்க. ஷூட்டிங்கில் கயத்தை கட்டி எடுப்பாங்கம்மா. ஹீரோவுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாதானே. சார் நீங்கள் இப்படியே உட்காந்து ஆசிக்கிட்டு இருங்க, நாங்கள் பிஜிஎம் தெரிஞ்சதுன்னெல்லாம் டரான்ட்டு வந்து இறங்குவார். ஜாதிக்கா வண்டி பண்ணண்டா வீரண்டா டைலாக் எல்லாம் பேசி வேகமாக சாத்தினா அந்த கதவு கைண்டு வந்துடும். ஏன்னா கையில கடை வண்டி தாங்க போகும். ஷூட்டிங் போகிற வண்டி நான் விட்ற ஆளு தானம்மா. அது மஞ்சளிக்கு அந்த வண்டி தேராது. இது படத்துக்கு நல்லா இருக்கும், பட் ரியல் லைஃபுக்கு அது செட் ஆகாது. இந்த மாணவர்கள் வந்து ரியாலிட்டிக்கு புரிய வைக்க மாட்டாங்க யாரும். பள்ளிக்கூடத்துலேயும் சரி நம்மளும் சரி. எது கெத்து எது கெத்து, கெத்துனை தான் கெத்தா, சாதிக்கா பண்ணுறதா கெத்தா, வெத்தா போயிடும் வாழ்க்கை. அதான் போயிடுச்சு. காலேஜ் படிக்கிற சிகரெட்டு மச்சான் சிகரெட்டை பார்த்து செயினா அடிப்பான் அப்படிமா, லொக்குன்னு இரும்புக்குள்ளே தெரியும். அது கெத்தெல்லாம். பாட்டம் டக்கர் பீர் அடிப்பாம்மா. ஒரு பீர் எடுத்து பாட்டம் டக்கர் அப்படியே அடிச்சுட்டு வைக்கிறது. 3/4 லிட்டரு கேஸோடு அடிச்சுன்னு வச்சுக்க, 30 வயசுக்கு மேலே பட்டுன்னு வெடிச்சிருவீங்க. எல்லாம் உள்ள சிஸ்டம்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம அவமானப்படுற விஷயங்கள்லாம் இங்கே கெத்தாயிட்டோமா. எதுக்கெல்லாம் நீ கௌரவமாக போய் வெளில பேசணுமோ அதெல்லாம் இங்கே கெத்தாயிட்டு. ஒரு பெட்டிக்கல்ல போய் ஒரு பாய் 555 சிகரெட் கொடுங்கன்னு கேட்குறான். 4 பேர் பார்க்கணுமா நீ 555 பற்ற வைக்கிறான்னு. இந்த ஒயின் ஷாப் போய்ட்டு வேறு காஸ்ட்லியான சரக்கு ஏதாவது சிக்னேச்சர் இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கும். டாஸ்மார்க்கில் ஒரு ஆஃப் சிக்னேச்சர் கொடுங்க பந்தா அப்படி கேட்குறது. 4 பேர் பார்க்கணுமா, கெத்தா. அதே தேவைன்னா போட்டு 2 வாட்டி தெரியலைங்க. அதே மெடிக்கல் ஷாப்பில் போய் உன் உயிருக்கு பாதுகாப்பான விஷயம், இன்னொரு உயிர் உருவாகாமல் பாதுகாக்கிற விஷயம், இன்னொரு கருச்சிதைவை பாதுகாக்கிற விஷயம், நியாயமாக உன் மனைவியாகவே இருந்தாலும் இன்னொரு கரு உண்டாகி தேவையில்லாத கருக்கலைப்பு உண்டாகாத விஷயம், இப்படி ஒரு விலைமாதர்கிட்ட போய் ஒரு நோய் வாங்கிக்க முடியாத விஷயம், ஒரு நிரோத்து பாக்கெட் வாங்க தலையை சொல்லிக்கிட்டு நிற்கிறான். இன்னமும் பம்புறான் நின்றுக்கிட்டு. யாருக்கிட்ட கேட்குறது, எங்கே கேட்குறது அப்படி சொல்லி. அந்த கடையில் எவ்வளோ ஆகிற பிள்ளைகளே விவரமாக இருக்குது. இந்தா இது எதுவும் எடுத்துகிட்டு போ, காசை கொண்டா அப்படின்னு வாங்கி அவங்க விவரமாக இருக்காங்க. உன் உயிரை அழிக்கும் சிகரெட்டை நீ பந்தாவாக கேட்குற, உன் உயிரை கொல்லும் மதுவை நீ பந்தாவாக கேட்குற. ஆனால் உன் உயிரை பாதுகாக்கிற ஒரு நிரோத்தை நீ தைரியமாக கேட்கல. அப்புறம் இதை விட சமுதாய புரிதல் என்னமா இருக்குது? எதை கெத்தாக கேட்கணும் எதை வெத்தாக கேட்கணும்னு தெரியாத சொசைட்டிக்கு வேறு என்ன இதுதான் புரிதல். போங்க.
நிச்சயமா சார், நெல்லை கவின் கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24/7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.